வணக்கம் நண்பர்களே. அமித்ஷாவிடம் பேசி பிஜேபியில் இணைந்த விஜய். விஜய் அரசியல் பயணத்துக்கு மிகப்பெரிய தடைக்கல்லா அமைந்த கரூர் சம்பவம் தான் தமிழக அரசியலில் திருப்புமுனையா ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுக்கும் சம்பவமாக மாறியிருக்கு. கரூர் சம்பவத்திற்கு பின்பு அமைதியாக இருந்த விஜய் அடுத்த 34 மணி நேரம் கழித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில் முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு எதிராக தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இந்நிலையில் கரூர் சம்பவத்திற்கு பின்பு தன்னுடைய முதல் எதிரி, ஒரே எதிரி திமுக மட்டும்தான் என்பதை முடிவு செஞ்சுவிட்டார் விஜய் என்றும், அதற்கு முன்பு அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக என்கிற நிலையில் இருந்த விஜய் கரூர் சம்பவத்திற்கு பின்பு இனி ஒரே எதிரி திமுக தான் என்பதை ஃபிக்ஸ் செய்து வைத்துள்ள விஜய், பாஜக ஏற்கனவே திறந்து வைத்து இருந்த கூட்டணி கதவுக்கு தற்போது கிரீன் சிக்னல் கொடுத்து இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. கரூர் சம்பவம் அரங்கேறிய அடுத்த நாளே பாஜக தரப்பிடம் பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறார் விஜய். பாஜகவுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் பக்கபலமாக இருப்போம் என்று உறுதியளித்து இருக்கிறது. கரூர் சம்பவத்தை மொத்தமாக விஜய் பக்கம் திருப்பலாம் என்கின்ற திட்டத்தை முறியடிக்கும் வகையில் உடனே பாஜக எம்பி ஹேமமாலினி தலைமையில் குழு அமைத்தது கரூர் அனுப்பியது பாஜக தலைமை. இந்நிலையில் ஏற்கனவே பாஜக தரப்பில் கூட்டணிக்காக விஜயுடன் ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் பேசி வரும் நிலையில் பவன் கல்யாணிடமே தான் அமித்ஷாவிடம் பேச வேண்டும் ஏன் விஜய் தெரிவித்திருந்தார். உடனே பவன் கல்யாண் ஏற்பாட்டில் அமித்ஷா விஜய் இருவருமே தொலைபேசியில் பேசியிருக்கிறார்கள். சுமார் 10 நிமிடம் வரை விஜய் அமித்ஷா இருவரும் தொலைபேசியில் பேசியிருக்கிறார்கள். ஆனால் பாஜகவுடன் கூட்டணிக்கு விஜயை செல்ல விடாமல் அவர் உடனிருந்த ஆதவ் அர்ஜுனா போன்றோர் தடுத்து விட்டதாக சொல்லப்படுகிறது. தற்போது ஆதவ் அர்ஜுனா கூட இருந்த தனக்கு குழி பறிக்க திமுகவால் அனுப்பப்பட்ட ஸ்லீப்பர் செல்லாக இருக்கலாம் என்கின்ற சந்தேகம் விஜய்க்கு எழுந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் காங்கிரஸ் கூட்டணிக்கு வரும் என நம்பி இருந்து ஏமாந்து போயிருக்கிறார். மேலும் மனைவி ஒரு பக்கம் விவாகரத்து கேட்டு வழக்கு பதிவு செய்து இருக்கிறார். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் விஜய் திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றால் பாஜக உதவி தேவை என்பதை நன்கு உணர்ந்த விஜய், பாஜக சார்பில் ஏற்கனவே விஜயுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திய பவன் கல்யாணுடன் மீண்டும் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையை விஜய் தொடங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆனால் கரூர் விவகாரத்தின் போதே விஜய் கூட்டணிக்கு வந்திருந்தா விஜய் எதிர்பார்த்த தொகுதி கிடைத்திருக்கும். தற்போது அதிமுக கூட்டணியில் பல கட்சிகள் இணைந்திருக்க நிலையில் 25 தொகுதிகளுக்கு மேலே விஜய்க்கு கொடுக்க முடியாது என்கின்ற சூழலில் தான் இருக்குது. ஆகையால் 25 தொகுதிக்கு ஓகே என்றால் விஜய் கூட்டணிக்கு வரட்டும் என பாஜக அதிமுக தரப்பில் கராரான பதில் தான் விஜய்க்கு சென்று இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் ஆட்சியில் பங்கு தருகிறோம், அதிகாரத்தில் பங்கு தருகிறோம் என விஜய் கூவி கூப்பிட்டாலும் யாரும் விஜயுடனான கூட்டணிக்கு செல்லவில்லை. அந்த வகையில் அரசியலில் தன்னை தனிக்காட்டு ராஜா என்று தனியாக தத்தளித்து விஜய் அரசியலில் தேர்தலை சந்திக்கும் முன்பே மிக பரிதாபமான நிலைக்கு தள்ளவிட்டார் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்.